இந்த வாட்டி ஆன்ஃபீல்ட்ல வந்து எங்க கொடி பறக்க போகுது எங்களோட ப்ரீவியஸா நான் பார்த்த வரைக்கும் லிவர்பூல் ஆர்சனல் லோ பிராக்ங்கிற பேச்சுக்கு டெஃபினிஷனே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் எப்பவுமே தான் இருக்கும். were you still happy with Gyökeres performance? கோல்ஸ் விடு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான் பெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. த பிகெஸ்ட் கேம் ஆஃப் த பிரீமியர் லீகே வந்துருச்சா. ஏன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நாங்க ஒருத்தங்க தான்டா இருக்கோம் லைன்ல. உங்க ஆணவத்தை அடிக்கிறதுக்குன்னே வந்துட்டு நாங்க தான் வந்து இந்த வாட்டி டைட்டில் ஜெயிப்போம். இந்த வாட்டி ஆன்ஃபீல்ட்ல வந்து எங்க கொடி பறக்க போகுது, எங்களோட பாட்டு நீங்க கேட்க போறீங்கடா. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, திருப்புங்கம்மா. எழுதி பாட்டா அப்படி என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? பாட்டே இல்லையே உங்கள்ட்ட. அது என்ன பாட்டு? விதவிதமா யோக்ரஸ்க்குலாம் ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்க நீங்க. ஒரே ஒரு டீம் கூட லீட்ஸ் ப்ரமோஷன் ஆன டீம் கூட அடிச்சு போட்டு உன் பேச்சனால தாங்க முடியலடா. இருறா வா, நீ ஆன்ஃபீல்டு வரைங்கிற. ஆன்ஃபீல்ட்ல எல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி ஜெயிச்சிங்கன்னா எனக்கு கணக்கெடுக்க முடியல. ஏன்னா கணக்கெடுத்தாலும் போயிட்டே இருக்கு, 15-20 வருஷம்னு போகுது. ஆனால் அந்த கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நாங்க உங்களை தோக்கடிச்சு வர 3 வருஷம் ஆகி போச்சு லீக்ல. அதனால வந்து எனக்கு அது கடுப்பா இருக்குது. ஆமா, ஆர்டேட்டாக்கு வந்து இந்த டாப் 6 டீம்ஸ்லாம் வந்து ஈஸி. எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. ஏன்னா பாட்டம் 12 தான் ஆர்டேட்டா கஷ்டம். அதுதான் உண்மை. ஸோ வந்து டாப் 6 எதையோ பண்ணி நாங்க டாக்டிக்ஸ் எல்லாம் மாத்தி எதையோ பண்ணி தோக்காம எஸ்கேப் ஆயிடுவோம். பட் அதே மாதிரி தான் ஆர்சனல் லிவர்பூல் வந்துட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல மோஸ்ட்லி டிராஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ஆன்ஃபீல்ட்ல நம்ம நிறைய ஃபேமஸ் மேட்ச்லாம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நாங்க 2-0 லீட் எடுத்து ஜெசூஸ்லாம் கோல் போட்டு அதுக்கப்புறமா அந்த லீடை தோத்து போயிடுவோம். ஐ மீன் 2-2 முடிச்சிடும். பட் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. மோஸ்ட் ரீசன்ட் பிக்சர் எடுத்து பார்த்தாலுமே உங்களோட ட்ரெண்டே அதுல இருந்து ஆரம்பிச்சது. 2-0 லீட் எடுப்பீங்க லாஸ்ட் சீசன் எண்ட்ல. அப்புறமா அந்த 2-0 லீடு போயிடும். மெரினோ எத்தனைக்கும் ரெட் கார்டும் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டு இருக்குது. பட் கமிங் இந்த கேம் வரும்போது வந்துட்டு ஏர்லி ஆஃப் த சீசன்லயே வந்துருச்சு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். இது வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்க போகுது ஃபார் த டைட்டில் ரேஸ். கிவன் நீங்களும் ஆர்சனலும் வந்துட்டு 2 பேருமே டைட்டில் கண்டெண்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு டைம்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும். ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயம்டா. இந்த கேம் ஏர்லி சீசன்லயே முடிஞ்சிருது. அது வந்து லேட்டா இருந்தா தான் இன்னும் ஃபுல்லா மீடியாவை அப்படி இப்படின்னு வச்சு ஆச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, போன சீசன் ஒரு 12 கேமுக்கு அப்புறமே எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கரெக்டா நீங்க 10 பாயிண்ட் பின்னாடி இருந்தீங்க. 10 பாயிண்டோ 12 கேமுக்கு அப்புறமே 10 பாயிண்ட் பின்னாடி இருந்தீங்க அப்பவே. ஏன்னா ஏர்லி சீசன்லயே நீங்க எல்லா பாயிண்ட்டையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் ஏதோ போய் ஜெயிச்சு ஒன்னும், அதுக்கப்புறம் நீங்களும் வின் பண்ணீங்க, நாங்களும் வின் பண்ணோம், நாங்க லூஸ் பண்ணோம், நீங்க லூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தது 12 பாயிண்ட், விட்ட 12 பாயிண்ட் உங்களால பிடிக்கவே முடியல அப்ப இருந்தே. அதாவது என்னதான் ஏர்லி சீசனா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் சுற்றவே கூடாது. எந்த கேமா இருந்தாலுமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். வி ஹேவ் டு கீப் அப். நீ ஒரு டைட்டில் போறீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் அப். மோர் பிரஷர் வந்து உங்க மேல இருக்கு இந்த சீசன். நீங்க அது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து சீசன் வந்துருச்சு எப்படி பார்த்தாலுமே. ஸோ இப்போதைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த சீசன் ஏர்லியா வரனால ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, என்ன டீம் செட் ஆகல, 2 டீமே செட் ஆகல, ஏர்லியா வரனால என்ன எதிர்பார்க்கறதுன்னு தெரியாதும்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு 2 கேம்லயுமே லிவர்பூல் ஹேவ் ஸ்ட்ரகிள்ட். அதான் உண்மை. லிவர்பூல் ஹேவ் ஸ்ட்ரகிள்டு. பட் ஆப்வியஸ்லி தே கேம் அவே வித் 6 பாயிண்ட்ஸ். ஆர்சனல் ஒரு கேம் பயங்கரமான ஸ்ட்ரகிள், தே கேம் அவே வித் 3. பட் அனதர் கேம் லீட்ஸை போட்டு பொறந்துட்டீங்க. இப்படிதான் 2 டீமும் உள்ள வருது இந்த கேமுக்குள்ள வரும்போது. ஹெட் டு ஹெட் பட்டு பார்த்தா நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்துட்டு லீக்ல நீங்க ஒரு வாட்டி அடிச்சீங்க, நாங்க வந்து எஃப்ஏ கப்ல ஒரு வாட்டி அடிச்சோம். மத்த எல்லா கேமுமே டிரால தான் முடிஞ்சிருக்கு இந்த கேமுக்குள்ள வரும்போது. இப்போ வந்து நீ ஆன் பேப்பர் டீம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, வித் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஐ ஃபீல் லிவர்பூல் ஆர் வீக்கர் கோயிங் இன்டு தி கேம். உனக்கு எப்படி தோணுது? அப்படி நீ கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தா உங்களுக்கும் வந்துட்டு நியூ சைனிங்ஸ் இப்ப நிறைய பேர் ஆட் ஆன் பண்ணிருக்கீங்க. எங்க டீமோட ஸ்டார்டர்ஸ் ஓடகார்ட் அண்ட் சாக்கா இந்த கேம் மிஸ் பண்ண போறாங்க. 2 ஆஃப் தி பேக் போன்ஸ் ஆஃப் தி ஆர்சனல் டீம். சோ அதனால கன்ஃபர்ம்ட் இல்லையே. ஓடகார்ட் லிட்டர்ன் தான் போட்டுருக்காங்களே. சாக்கா மிஸ் பண்ணவன எங்கயுமே கன்ஃபர்ம்டா இல்லையே. எங்க போட்டுருக்கு? சாக்கா வந்துட்டு 1 மந்த் அவுட். சோ சாக்கா will definitely மிஸ். ஓடகார்ட் வந்துட்டு இஸ் இன்ஜரி கொஞ்சம் ரிகவர் ஆயிட்டு இருக்கான். சோ ஐ டோன்ட் தெரியல, கன்ஃபார்மா தெரியல ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு. சோ வந்து 2 முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாதது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். பட் அட் த சேம் டைம் உங்களுக்குமே வந்து நியூ டீம் ஜெல் ஆயிட்டு இருக்குது இப்பதான். சோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸும் இருக்குது. எங்களுக்கு அதான் அது கன்ஃபார்மா எப்படி ஆடுவாங்கன்னு இந்த கேம் எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி லாட் ஆஃப் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மெரினோ ஆடலாம், அப்புறம் வந்து எஸ்ஏ வந்துட்டு ஓடகார்ட் ரோல்ல ஆடலாம். ஸோ என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விதத்துல எக்ஸைட்மெண்டா இருந்தாலுமே வந்துட்டு
ஒரு அன்சர்டனிட்டி இருக்குதுதான். ஸோ ஆன் பேப்பர் நம்ம இப்ப எக்ஸாக்டா கம்பேர் பண்ண முடியாது. பட் ஐ ஃபீல் ஒரு நல்ல பேட்டிலா தான் இருக்கும் அது. ஏன்னா இது வந்து 2 டீமே ஃபுட்பால் விளையாட தான் வரும். யாருமே இந்த லோ பிளாக் போட்டு கெடுத்து வரலாம் எவனும் ஆட மாட்டான் இந்த கேம்ல. அதுவும் ப்ரீவியஸா நான் பார்த்த வரைக்கும் லிவர்பூல் ஆர்சனல் லோ பிளாக்ங்கிற பேச்சுக்கு டெஃபினிஷனே தெரியாது. அதுவே அந்த கிடையாது. மாதிரி தான் வந்து இந்த கேம் எப்பவுமே தான் இருக்கும். கோயிங் இன்டு திஸ் கேம் ஐ ஃபீல் ஸ்லாட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் இன் கேம் அடாப்டேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரீ கேம்லயே வந்து பார்த்தாலுமே ஒரு மாதிரி வந்து இந்த டிஃபென்சிவ் லயபிலிட்டி வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது வந்து எப்ப கரெக்ட் பண்ணுவாங்க, எங்க கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இட் ஹாஸ் பின் டேக்கிங் அ ஹியூஜ் ஹிட். எல்லா கேமுமே 2 கோல் லீட் போய் 2 கோலை கன்சீட் பண்ணிட்டு கேவலமான எரர்ஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வருவோம். அதே ஆப்போசிஷன் பயங்கர டிஃபென்சிவ்லி சாலிட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லிவர்பூலுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிற செட் பீஸ்ல பயங்கர ஸ்ட்ராங். அப்படிதான் இந்த கேமுக்குள்ளாரையே போகுது. 2 டீமுமே வந்து He scares me more. இந்த கேமுக்குள்ளார வரும். எடுத்து பார்த்தோம்னா லைன் அப் சொல்லியே எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும் என்ன இந்த கேம் என்னதான் டார்கெட் பண்ணலாம், என்னதான் பண்ணலான்னு. நீ இப்ப சொன்னனால தான் நான் இப்ப மாத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து சாக்கா தான் போட்டிருந்தேன். நீ இல்லன்னு சொன்னனால தான் நான் வந்து மெட்வேக்கே போட்டிருக்கேன். ஐ ஸ்டில் திங்க் ஓடகார்ட் வில் பிளே. எனக்கு அது ஒரு சேஞ்ச் வரும்னு எனக்கு தோணல. எசே பத்தி சில வார்த்தைகள், நான் எசே வந்து மார்டினெல்லி தூக்கி போட்டிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அதுதான் இப்ப டெக்னிக்கலி இப்ப வந்து எஸ்ஏ லெஃப்ட் விங் ஆடுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஐ ஹோப்ஃபுல்லி ஐ வாண்ட் டு சீம் அந்த சென்டர் அட்டாக்கிங் மிட் ஓடகார்ட் ரோல்ல அவனை பார்க்கணும் எனக்கு. பட் ஓடகார்ட் இப்ப வந்து இன்கேஸ் ஃபுல்லி ஃபிட்டா இல்லைன்னா எஸ்ஏ அங்க போட்டு மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ண. ஏன்னா மார்டினெல்லி இந்த பிக்சர்ல எப்பவுமே நல்லா ஆடுவான் தெரியும். அகைன்ஸ்ட் லிவர்பூல் மட்டும் அவனுக்கு வந்து ஒரு குஷி வந்துடும், நல்லா ஆடுவாரு. ஸோ ஐ ஸ்டில் வாண்ட் இந்த பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லெஃப்ட் சைட்ல அகைன்ஸ்ட் பிராட்லி கொஞ்சம் ஓவர்லோட் Do you think எசே will startரா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆடல. ஸ்டார்ட் பண்ணுவானா? ஆமா, ஐ மீன் ஆர்சனலுக்கு இன்னும் ஆடல. பட் கிறிஸ்டல் பேலஸ்க்கு அவன் ஆடின லாஸ்ட் 2 கேம்ஸ் இன்க்ளூடிங் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் அண்ட் செல்சி கேம் ரெண்டுமே அவன் சூப்பரா தான் ஆடி இருக்கான். ஸோ ஐ ஃபீல் அவன் ரெடியா தான் இருக்கிறான். இந்த டீம்ல டக்குன்னு இன்டெகிரேட் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒர்த்து தான். பட் அகைன் நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு ஏன் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா ஆர்டேட்டா டக்குன்னு யோக்கரஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஸ்டார்டிங் லைனப்லயே போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஹாவர்ட்ஸ் ஃபிட்டா இருக்கும் போது நான் சொல்றேன் அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட்லாம். ஸோ அதனால வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாரு தான் தோணுது எனக்கு ஆர்டேட்டா. ஸோ ஐ ஃபீல் எஸ்ஏ ஸ்ட்ரைட் அப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குதான். ஓகே, ஐ ஃபீல் ஓடகார்ட் இஸ் ஃபிட். அதனால தான் நான் இந்த லைனை போட்டிருக்கேன். இல்ல சுபாஷ் சொன்ன மாதிரி ஓடகார்ட் ஃபிட்டா இல்லைன்னா எஸ்ஏ அங்க போயிட்டு பின்ன இங்க லெஃப்ட் மார்டினெல்லி தான் ஆடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயிங் இன்டு தி கேம். இது வந்து ஹவு கேன் ஆர்சனல் அட்டாக் லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு இதை போட்டிருக்கேன். ஐ ஃபீல் உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த கேம்ல ஜூபி மெண்டி வந்து எங்க பால் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், என்ன பண்றான். ஏன்னா ஜூபி டூக்கு அப்புறம் முதல் மேட்ச் வேற இங்க வரான். அந்த ஒரு காண்டிலி எங்க பிளேயர்ஸ் வேற இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஐ சம்ஹவ் ஃபீல் ஸ்லாட் வந்து வேர்ட்ஸ் இஸ் நாட் பிளேயிங் ஆஸ் இஸ் சப்போஸ் டு. அதாவது புண்டஸ்லீகால என்ன பண்ணானோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இல்ல. எனக்கு இன்னமும் டிஃபென்சிவ்லி வேர்ட்ஸை வந்து ஜூபி மெண்டி மேன்மார்க் பண்ண சொல்லுவாங்களோன்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு இந்த கேம்ல. ஏன்னா ஜூபி மெண்டி வந்து இந்த பொசிஷன்ல தான் இஸ் லைக் டிக்டேட்டிங் த பிளே. இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இஸ் டிக்டேட்டிங் த பிளே. நான் 2 கேமுமே பார்த்தேன். அவன் வந்துட்டு எங்க ஸ்விட்ச் பண்ணும், டக்குன்னு லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு மொத்த டிசிஷனையும் ஜூபி மெண்டி தான் எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா ரைஸ் ஃபார் த மொமெண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னடா அவங்க பெஸ்ட் பிளேயரா அந்த ஷோபஸ்லாய போடாம மெக்காலிஸ்டரை பிடிச்சிருக்க. அவர் தானே காப்பாத்துனாரு உங்களுக்கு போன கேம். ஆமாண்டா, அவன் ரைட் பேக்கா போட்டு காப்பாத்தினா ஓகேடா. பட் ஐ ஃபீல் மெக்காலிஸ்டர் வில் கெட் இன்டு தி லைனப். போன கேம் இல்ல 2 வாரம் முன்னாடி கேட்டதுக்கு ஷோபஸ்லாய் தான் ஹைட் ஆஃப் மெக்காலிஸ்டர். நான் இப்போ என்ன மெக்காலிஸ்டர் ஹைட் ஆஃப் ஷோபஸ்லாய்ன்ற கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்ல. ஷோபஸ்லை வந்து இந்த கேம்ல வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா தான் இருப்பான். நான் அப்படி இல்லன்னா யோசிக்கல. இப்போ இது வரைக்கும் எல்லாருமே லிவர்பூலை கிரிட்டிசைஸ் பண்றோம்ல. இன்னும் 3 கேம் நாங்க ஆடிட்டோம்ல கம்யூனிட்டி ஷீல்டோட சேர்த்தி. இன்னமே கிராவன்பர்ச் மெக்காலிஸ்டர் ஷோபஸ்லை சேர்ந்தாப்புல ஒரு கேம்ல கூட இல்ல எங்களுக்கு. ஒன்னா இவன் மிஸ் பண்ணா. ஃபர்ஸ்ட் 2 கேமுக்கு வந்துட்டு கிராவன்பர்ச் இல்ல. போன கேம் கிராவன்பர்ச் வந்தா மெக்காலிஸ்டர் இல்ல. செம பெர்ஃபார்மன்ஸ் ஷோபஸ்லை போட்டான். நான் ஏன் இங்க பிராட்லி போட்டிருக்கேன்னா ஐ ஸ்டில் ஃபீல் ஷோபஸ்லை வில் ஸ்டார்ட் ஹியர் பிராட்லிக்கு பதிலா. ஏன்னா பிராட்லி போன கேமே 20 மினிட்ஸ் தான் ஆடினா. அதனால ஐ ஸ்டில் ஃபீல் இட் வில் பி ஷோபஸ்லை அட் ரைட் பேக். ஏன்னா நீங்க வந்து அங்க வந்து இவனை போட்டிருந்தீங்க அப்படின்னா யாரு இது எசேவா அங்க போட்டீங்கன்னா ஐ ஸ்டில் ஃபீல் ஹி வில் சே ஷோபஸ்லை நீயே வந்து பாத்துக்கோ, நான் பிராட்லி ஆட வைக்கலன்னு பிராட்லி மறுபடியும் சப்ல இருந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதனால வந்து ஷோபஸ்லை அங்க போடாம நீங்க போடலான்னு வச்சிருந்தேன் பிராட்லிக்கு பதிலா. ஸோ இஃப் இட் இஸ் ஷோபஸ்லை he will be tasked with both. ஏன்னா கேலோஃபியர் பயங்கரமா ஓவர்லாப்பும் பண்ணுவான், அண்டர்லாப் பண்ணி இங்க இருந்து ஷாட் 2 எடுப்பான்.
எனக்கு வந்து இந்த ஏரியா பயம் இல்லடா. நீங்க இந்த ஏரியாக்குள்ள வரமாட்டீங்க. எனக்கு அது பயம் இல்ல. ஏன்னா சாக்கா இல்ல. இந்த ஏரியாக்குள்ள எங்களுக்கு பயமே கிடையாது. எனக்கு பிரச்சனையே இந்த பாக்ஸ்ல இந்த இடத்துல தான் நீங்க அடிக்கடி ஷார்ட்ஸ் இருப்பீங்க. நாங்க வந்து பெப்பரப்பால அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம். சோ இந்த இடத்துல உங்களை ஷார்ட் எடுக்க விடாம நாங்க தடுத்துட்டோம்னா ஐ திங்க் ஹாஃப் த கேம் இஸ் ஒன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க கோல் போடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் பெருசா இல்ல. கவுண்டர்ஸ்ல நாங்க ஏதோ ஒன்று பண்ணி பார்த்து எனக்கு தெரிஞ்சு கிராவன் பர்ச் போன கேம் வந்ததுக்கு அப்புறம் கவுண்டர்ல நாங்க பிரச்சனை இல்ல. நாங்க கன்சீட் பண்ண 2 கோலுமே செட் பீஸ் கோல்ஸ் போன கேம் நியூ காசல் கூட. அதுலதான் இருக்கிற பிரச்சனை. நம்ம கேலோஃபியரி தம்பி வேற வந்து ஹெட்டருக்கு வருவான், கேப்ரியல் வேற ஹெட்டருக்கு ஓடுவான், சலீபா வந்து ஹெட்டருக்கு ஓடுவான். கார்னர்லாம் வந்தா நான் பயங்கர மிரட்டல்ல இருக்கேன். நான் கார்னர்னு வந்தாலே நீங்க கண்டிப்பா கோல் போடுவீங்க, நாங்க கண்டிப்பா கன்சீட் வேற பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரதான் ஐ திங்க் ஒரு மேஜர் வீக்னஸா இருக்கும் உங்களுக்கு. பட் மத்தபடி நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சாக்கா இல்லைனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ரைட் ஓவர்லோட் பண்ணாம ரொம்ப நாளைக்கு கழிச்சு நாங்க லெஃப்ட்ல ஓவர்லோட் பண்ண போறோம். ஏன்னா லெஃப்ட்ல தான் எங்களோட ஃபயர் பவர் அதிகமா இருக்கு. இப்ப மேடுவேக்கு என்னதான் நல்ல ட்ரிப்ளர் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அவனோட ஷூட்டிங் இன்னும் லைக் சேம் செல்சியில இருந்த மாதிரி ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலதான். ஸோ அவனை வச்சு அங்க நம்ம கொடுக்கறது பதில் ஆப்வியஸ்லி இங்க கேலோஃபியோரி எஸ்ஏ ரைஸ்ன்னு வச்சு இங்க லெஃப்ட்ல ஓவர்லோட் பண்றதுதான் பெட்டர் சென்ஸ். ஸோ அதுதான் ஹோப்ஃபுல்லி அவங்க பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் டிஃபென்சிவ்லி இது ஒரு நல்ல சாலிடான லைனப்பா இருக்கு எங்க சைடுல. அதேதான் இது வந்து சேம் சாலா வந்து இந்த பொசிஷன்ஸ் வச்சுக்குவான். எங்கேயாச்சும் நீங்க பாலை விட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எவனா இருந்தாலும் தூக்கி போடுவான். ஓடுறா நீ கேப்ரியலுக்கு 1-on-1 ஓடுறா அப்படிங்கறத எக்கிட்டிக்கு அவனுக்கு வந்துருவான்டா ஃபார் போஸ்ட்ல, நீ என்னமோ ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சாலாவிங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க ஃப்ரீயா விட்டுருவான்னு நினைக்கிறேன். நீ பார்த்து நீ அங்க நினைக்க உனக்கு பால் வரும், பால் வந்தா நீ எடுத்துட்டு ஓடுற. அதை தவிர நீ வந்து போடக்கூடிய உங்க ரைட் பேக் தான் மிஸ்ஸிங் ஆச்சு. இப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டியா எவன் போட போறான் உங்களுக்கு? அந்த அளவுக்கு குவாலிட்டியா நாங்க மெக்காலிஸ்டர் வச்சு ரிலீஸ் பண்றோம் பாரு. புடிச்சு நசிக்கிறவான்டா ரைஸ். நீ வேணா பாரு சூப்பர்மேனி ரைஸ் எல்லாம் போட்டு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்தோம்னா போன வாரமே சொன்னேன் நியூ காசலுக்கு டெய்லர் மேடு கேம் வேர்ட்ஸ் அவன் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அங்கேயும் ஒன்னும் பண்ணல. இந்த கேம்ல யாச்சி வந்து தலைவன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஏதோ நியூ காசல்ல அப்படி இப்படியே 2 கோல் போட்டோம், அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்த நாங்க தாண்டணும்னா வேர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இந்த கேம். ஏன்னா அதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் ட்ரெண்ட் வச்சிருந்தோம். அழகா பையன் வந்து இங்கிருந்து பார்த்து சல்லுன்னு உள்ள போடுவான், அங்கிருந்து ஓடி போய் பினிஷ் பண்றதா வச்சிருப்போம். ஆர்சனல்ல பிரேக் டவுன் பண்ணுனா இந்த ஏரியால எவனாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் இருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா 2 கேமா பர்ஃபார்ம் பண்ணாத வேர்ட்ஸ் தான் இந்த கேமுக்கு பண்ணி ஆகணும். இந்த கேமும் பண்ணலினா ஐ டோன்ட் see us scoring any goals for ஹோம்லயே இருக்கலாம். இல்ல the easiest actually one of the easiest way to break down இந்த ஆர்சனல் டீம் வந்து இங்க டிரான்சிஷன்ல கவுண்டர்ல பிரேக் பண்றது தான். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் நீங்க தான். ஸோ ஐ ஃபீல் நீங்க அப்படி பிரேக் பண்ணி சாலா அண்ட் எக்கிட்டிகே எல்லாம் வச்சு ஈஸியா கோல் போடலாம். கோல் போடுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. பட் அட் த சேம் டைம் உங்களோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி தான். ஏன்னா நீங்க வந்து 2-0 லீட் எடுத்தாலுமே உங்களுக்கும் பயமா இருக்கும், எங்களுக்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஏன்னா வந்து எப்படியும் நாங்கள் கோல் போட்டுருன்றது. ஸோ அதுதான் மேஜர் கேம் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ்ல இருக்குது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்னர்ஸ்ல இருக்குது. அவ்வளவுதான். அப்படி அப்படி ஞானஸ்தெல்லாம் சொல்லி முடிக்கணும். அது எப்படி முடிச்சு நீ கரெக்டா நான் சொல்றதுக்கு முன்னாடியே? எஸ், அதுதான் உண்மையை ஒத்துக்கிட்டு எப்படி வந்தா என்ன, கோல் வந்தா போதும், ஜாலியா எடுத்துட்டு போயிடும். சரி, என்ன மேஜர் டாக்கிங் பாயிண்ட் வந்துட்டு இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்றதுல இருந்து இன்னும் 3 நாள்ல மேட்ச் நடக்க போகுது. 3-4 நாள்ல அதுக்குள்ள ஐசாக் வந்துருவாரா? ஏன்னா வந்து இப்ப நியூ காசல் சைன் பண்ணிட்டாங்க, அவங்க ஆளு வந்தாச்சு, வரப்போறாருன்றது கன்ஃபார்ம். அது இந்த மேட்சுக்கு முன்னாடி வருவாரா இல்லைன்னா அப்புறமா வருவாரான்றத மட்டும் என்ன எதிர்பார்க்கிறேன். இல்லடா, நடந்தால் இன்னமே நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து விசாவும் வாங்கணும், அவங்க 2 பேர். ஏன்னா நாங்க கொடுக்கற 130 மில்லியன் பவுண்ட அங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களோட பிளான். இப்ப வந்து ஓல்டிமாடேக்கு வந்து 75 மில்லியன் பவுண்ட்ஸ் யூரோஸ் தான் பிரைஸ் போட்டுருக்காங்க. 75 மில்லியன் பவுண்ட்ஸ் எடுத்தாலும் விசாக்கு அவனுங்க 50 கேட்கறானுங்க. இவனுங்க இன்னமே 35-40 பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 50, 75, 50, 125. நாங்க இவங்களுக்கு 130 கொடுப்போம். 125 பிளஸ் 5 மில்லியன் ஆட் ஆன்ஸ் தான் நாங்க கொடுப்போம். எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு 2 சைக்கிள்லயும் போட போறானுங்க. அதான் அவங்களோட பிளான். ஆனா அவனுங்க திருப்பி சொல்றது 2 வந்தா தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இன்னமே பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் அது வந்து டெட்லைன் டே தான் நடக்கும். டெட்லைன் டேக்கு முன்னாடி அது நடக்கிறதுக்கான எந்த பொட்டன்சியலுமே கிடையாது. அது வந்து there is no possibility for that happening. ஒரு 2 நாள் கேம் 2 நாள் இருக்கு. 2 நாள் நடந்தாலும் மெடிக்கலை முடிச்சுட்டு அது இதுன்னு பண்ணி அதெல்லாம் நடக்காத விஷயம் அது ஒண்ணு. அதனால வந்து இந்த கேமுக்கு ஈசாக் இல்ல. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி யாக்கரஸ். செம பூஸ்ட், வீக்கெண்ட்ல 2 கோலுமே போட்டான் லீட்ஸ் கூட. எக்கிட்டிக்கே 3 மேட்ச் 3 கோல்.
சோ இங்கதான் ரெண்டுமே அந்த ரெட் ஹெட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதா யோசனையா இருக்கு. were you still happy with யாக்கரஸ் பெர்ஃபார்மன்ஸ்? கோல்ஸ் விடு, எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான் பெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா வந்து இல் கெட் மோர் டிரான்சிஷன் இது சான்சஸ் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா வந்து நீங்களும் நல்லா அட்டாக் பண்ண வருவீங்க, எங்களுக்கு வந்து கவுண்டர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுலதான் அவன் பெஸ்டா தெரியவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க ரெண்டு கேமே எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் செமையா ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. லீட்ஸ் கூடயுமே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களால எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நீங்க கேமுக்குள்ள வந்து பண்ணீங்க. ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு சீ. நீ சொன்ன நல்ல பாயிண்ட். யாக்கரஸை எப்பவுமே டிரான்சிஷன்ல தான் நம்ம பார்த்திருக்கோம் ஸ்போர்ட்டிங்ல பயங்கரமா. இந்த கேம் டிரான்சிஷன்ஸ் கண்டிப்பா நடக்கும். நாங்க ஹோம் டீம் வேற, உங்க ஹாஃப்ல தான் பாலே இருக்க போகுது, அங்கதான் பாலே விளையாட போறோம். நிறைய டிரான்சிஷன் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். எப்படி அவனை ரிலீஸ் பண்றாங்க, எப்படி ஏன்னா கொனாட்டே ஹஸ் பீன் ஹேவிங் வொர்ஸ்ட் கேம் இது வரைக்கும். 3 கேமுமே பயங்கர வொர்ஸ்டா பண்ணிருக்காங்க கொனாட்டே இது வரைக்கும். சோ இந்த கேம்ல அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் எப்படி இருந்தாலுமே. பட் அது எப்படி அந்த டை அப் முடிய போகுது, மேட்ச் அப் முடிய போகுதுன்னு ஐ ஃபீல் த பிக்கஸ்ட் மேட்ச் அப் இந்த கேம். அட்டாக்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி இட்ஸ் வேர்ட்ஸ் வர்சஸ் ஜூபிமெண்டி தான். இங்க ஏதாவது வேர்ட்ஸ் பிடிக்கணும், அங்க வந்தா ஜூபிமெண்டி பிடிக்கணும் டிஃபென்ஸ்ல. அந்த கேமே அந்த சென்டர் ஆஃப் த பிட்ச்ல தான் முடிவு ஆக போகுது அப்படிங்கறது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. பர்சனலி ஐ ஃபீல் we will narrowly win it 2-1 இல்ல 3-1 அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? 3 கோல்ஸ் நீங்க போடுறீங்களா ஆர்சனல் அகைன்ஸ்டா பாக்குறேன்டா, நீ அவ்வளவு தைரியமா சொல்ற. பட் நம்ம பாப்போம். ஐ ஃபீல் அது ஐ திங்க் 1 கோல் டிஃபரன்ஸ்ல தான் கேம் முடியும். பட் அந்த எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு ஆர்சனல் தான் ஜெயிக்கணும். சோ ஐ திங்க் 2-1 டு ஆர்சனல் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா கமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா. நாங்க கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோல ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். பட் அது வரைக்கும் மிஸ்டர் சுபாஷ் அண்ட் கௌதம் சைனிங் ஆஃப். பை.